Hello friends, welcome back to Own Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல குக் வித் கோமாளி கொண்டாட்டம் ஷோல ஷகிலா மேம் செஞ்ச ஹனி யாம் தான் பண்ண போறோம். இது ஒரு சைனீஸ் ஸ்டைல்ல பண்ணிருப்பாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வாங்க அதை எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். நான் சேனக்கிழங்க இந்த சைஸ்ல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இத உப்பு மஞ்சள் தூள் போட்டு பாயில் பண்ண போறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட் பண்ணி வச்ச சேனக்கிழங்கையும் அதில் சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது, 3/4 பாகம் வெந்தால் போதும். பாருங்கள், நல்லா வெந்துட்டு ஒரு நைஃப் வச்சு குத்துனிங்கன்னா இந்த அளவுக்கு இறங்கணும். இப்போ தண்ணியிலேருந்து இதை வடித்து தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இது ஒரு பவுலில் எடுத்தாச்சு. இப்போ மேரினேட் பண்ணிடலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ நம்ம இதை எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்ம சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 5 பல் பூண்டை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரீன் கலரும் எல்லோ கலர் கேப்சிகமும் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். காய்கறி ரொம்ப குக் ஆகக்கூடாது, க்ரன்ச்சியாக இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம சாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் ஹனி, 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். அந்த சாஸ் எல்லாமே சேர்க்குறது மிஸ் ஆயிடுச்சு. இது எல்லாமே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை மிக்ஸ் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு எல்லாமே. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச சேனக்கிழங்கு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சாஸ் எல்லாமே இந்த சேனக்கிழங்குல நல்லா படணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா எல்லா சாஸ்லையுமே உப்பு இருக்கும், அதனால் டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பரான ஹனியாம் ரெடி ஆகிட்டு, வெங்காயத்தால் இருந்தால் அது மேலே போட்டு சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.